சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, 2000 ஆண்டு பழமை வாய்ந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு எது நல்லது செய்கிறது கிடையாது. பேசுறது மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் 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 என்று பேசுவார்கள். ஆனால் நம்மளை எப்படி அவங்க சுருக்குறாங்க நமக்கும் அது தெரிகிறதில்ல, புரிகிறதில்ல. அப்பா அது 2000 ஆண்டுன்னு அவங்களே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு. ஆனால் சமஸ்கிருதத்தை மற்ற மொழியும் பல்லாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தது என்று சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கணக்கே வராது, நம்மளை 2000 சுருக்கிடுவாங்க. ஆக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கெல்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம யாதும் ஊரே யாவரும் கேள்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இதெல்லாம் தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்தது, நமக்கு சொல்லி தந்தது. அதை உயர்த்தி பிடிக்கும் பொழுது அப்பா கீழடின்னு ஒன்று வந்துருச்சுப்பா, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. தொடர்ந்து ஆய்வுகள் செய்கிறோம். அப்பா 5300 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழை இரும்ப பயன்படுத்தி இருக்கிறான்ப்பா. சொல்கிறது நாம கிடையாது, தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற இங்கே இருக்க ரிசர்ச் லேப் எதுவுமே இதை சொல்லலை. ஒன்று அகமதாபாத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ரிசர்ச் லேப் சொல்லுது, இல்லை பூனேவை சார்ந்திருக்கின்ற ஒரு ரிசர்ச் லேப் சொல்லுது. இதுக்கெல்லாம் ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஃப்ளாரிடாவை சார்ந்திருக்கின்ற ஒரு லேப் நமக்கு சொல்லுது. எல்லா இடத்துலையும் பிஜேபி ஆட்சி தான் இருக்குது, அங்கே மட்டும்தான் அது கிடையாது ஃப்ளாரிடாவில். ஆனால் அவர்களே ஒற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு ஆமாங்க உண்மைதான் 3000 4000 சொல்லிட்டு நம்ம மற்ற நாடுகள்லாம் சொல்ல வேணாங்க, நம்ம தமிழினமே இரும்பை பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதை மூடி மறைக்கிறதுக்கான வேலை தான் அவங்க செய்தோம். நம்ம என்ன தவறு செய்தோம்? எல்லாரும் ஒற்றுமையாக வாங்க, எல்லாம் ஒத்துமையாக இருக்க வேணும்னு சொன்னது நம்முடைய தவறா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று சொல்றது தவறா? இந்த வேற்றுமை என்று சொல்லிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வேற்றுமை தாங்க அடையாளமே, வித்தியாசங்கள் தாங்க அடையாளமே. எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கிறான், எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என்று சொன்னால் அது எப்படி சரி? அதை விட ஒரு கொடுமை வேறு எதுவுமே இல்லை. ஒரே நேரத்தில் இருந்துச்சுன்னா வானவில் நம்ம ரசிச்சிட முடியுமா? பல வண்ணங்கள் இருக்க வேண்டும், அப்படி தான் ஒரு நாடு இருக்க வேண்டும். இந்த வேற்றுமை என்பது உலகவியல், அதில் ஒற்றுமை காண்பது வாழ்வியல்னு கவி பேரரசு வைரமுத்து ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்படி அந்த வேற்றுமை சார்ந்து நம்மளுடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மொழி, நாம் யார், நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னங்கிறத நம்ம பெருமையாக பேசும்பொழுது நம்ம இதுக்குன்னு மற்றவங்க யாரும் நம்ம மட்டம் தட்டலை. நம்ம சார் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் சார், ஆய்வு பண்ணியிருக்கோம் சார், எங்களோட ரிசர்ச் சொல்லுது சார். ஏன் நம்முடைய தமிழ் மண், நம்முடைய தமிழ்நாடு நமக்கு தந்த சார் ஜான் மார்ஷல் தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பாலகிருஷ்ணன் சார். அவர் உலக நாட்டுக்கு கொடுத்தார், இங்கிலாந்து நாட்டுக்கு. அது ஆனால் நமக்கு இவர் தான் நமக்கு மார்ஷல். ஆக இன்றைக்கு அந்த சிந்துவெளி என்று நம்ம கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம பெருமை சார் நாங்கள் கண்டுபிடிச்சோம் சார் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்கிறோம். நான் மார்க் வாங்கிட்டேன், 100க்கு 100 வாங்கிட்டேன், ஒரு பையன் மாணவன் ஓடி வரானா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது போ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாணவனுக்கு? அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எப்படியெல்லாம் நம்மளை மூடி மறைக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எப்படி அழகாக இந்த சுபாஷினி அவர்களுடைய இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா 2001 அவங்க பார்க்கும் பொழுது நான் அவங்களை பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் அவங்க இளமை காலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இதிலே அவங்க செலவழித்து முடிச்சிட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.